துரியோதனன் மனைவி பானுமதி யார்? துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் திருமணம் எப்படி நடந்தது? துரியோதனன் மனைவி கலிங்க தேசத்தின் மன்னன் சித்ராங்கதனின் மகள், கலிங்க தேசத்து இளவரசி. பானுமதி துவாபர காலத்தில் இருந்த பெண்களிலேயே பேரழகை கொண்டிருந்தவள். தேவலோகத்தின் அப்சரா கன்னிகளின் அழகை மிஞ்சும் கண்கவரும் அழகை கொண்ட பேரழகியவள். பானுமதிக்கு 14 வயது நிரம்பியதும் சித்ராந்தகன் தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பி சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்து அண்டதேசத்தில் இருந்த மனமாகாத மன்னர்கள் இளவரசர்களை தன் மகள் சுயம்வரத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு சொல்லி அழைப்பு அனுப்பினார். அழைப்பு மடலில் சித்ராந்தகன் பானுமதியின் உருவ ஓவியத்தையும் வரைய வைத்து அனுப்பினார். பானுமதியின் ஓவியத்தை பார்த்த அரசர்களும் இளவரசர்களும் அவள் அழகில் மயங்கி அவளை மணந்து கொள்ள விரும்பினர். துரியோதனனும் பானுமதியின் ஓவியத்தை பார்த்து கண்டதும் காதல் என்பது போல் பானுமதியின் மீது அளவற்ற காதலை வளர்த்து கொண்டான். சுயம்வரம் நடப்பதற்கு ஒரு நாள் முன்பே அரசர்கள் இளவரசர்கள் என அனைவரும் தங்களது நாட்டின் படைபலத்துடன் கலிங்க நாட்டின் தலைநகரான ராஜபுராவிற்கு வந்து சேர்ந்தனர். துரியோதனன் கர்ணனை மட்டும் தன்னுடன் அழைத்து கொண்டு கலிங்கத்தின் தலைநகர் ராஜபுராவை அடைந்தான். சுயம்வரத்திற்கான ஏற்பாடுகள் ஏகபோகமாக தயாராகி கொண்டிருந்தது. சுயம்வரத்தில் பங்கேற்க வந்த வரன்களின் பெயர்கள், அவர்களின் சுய விவரங்கள், பரம்பரையை பற்றிய குறிப்புகள் என அனைத்தும் மணமகள் பானுமதிக்கு அனுப்பி வைத்தனர். துரியோதனன் தலைநகரம் ராஜபுராவிற்கு வந்ததும் பானுமதியின் மீது தனக்கு இருக்கும் காதலை ஒரு மடலாக எழுதி தன் தேரோட்டியின் மூலமாக தூது அனுப்பினான். அப்போது பானுமதி சுயம்வரத்தின் முன்னாள் இரவு வரன்களின் விவரங்களை தன் தோழிகளுடன் அமர்ந்து படித்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் தேரோட்டி தூது மடலை பானுமதியிடம் கொண்டு வந்து தந்தான். தேரோட்டி சென்ற பின்பு மடலை படித்த பானுமதிக்கு துரியோதனன் விவரங்களை படித்து பார்த்து அவனது விவரமும் அவன் குடும்பத்தின் விவரத்தையும் பற்றி அறிந்து கொண்டாள். அவனது சுய விவரங்கள் பற்றி படித்ததும் பானுமதிக்கு துரியோதனனை பிடித்துத்தான் போனது. ஆனால் துரியோதனன் தன் காதலை நேரில் வந்து சொல்லும் துணிவில்லாமல் 3ஆம் நபர் மூலம் தூது அனுப்பியது அவளுக்கு பிடிக்காமல் போய்விட்டது. இங்கு அந்தப்புறத்தில் பானுமதி துரியோதனன் நேரில் வரும் மனத்துணிவு இல்லாதவன் என நினைத்து அவனை நமது வாழ்க்கை துணையாக நாளை சுயம்வரத்தில் தேர்ந்தெடுக்கலாமா என தயக்கத்துடன் சிந்தித்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் அங்கு விருந்தினர் மாளிகையில் இருந்த துரியோதனன் கர்ணனிடம் பானுமதி தன் காதலை சொல்லி தூது அனுப்பிய சங்கதியை சொல்லி அவள் என் காதலை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக நாளை என்னைத்தான் வரனாக தேர்ந்தெடுப்பாள் என்று மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தான். தன் காதலி நாளை தனக்கு மனைவியாகி விடுவாள் என்று மனம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் அந்த இரவை பொட்டு உறக்கம் கூட இல்லாமல் கழித்தான். பானுமதியின் சுயம்வரத்திற்கு வந்திருந்த வரன்கள் மகிசினி நாட்டின் மன்னன் நிலா, சேடி நாட்டு மன்னன் சிசுபாலன், மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன், குந்தினா நாட்டின் மன்னன் ருக்மி போன்ற அரசர்களும், ஸ்ரீங்கா என்ற தேவமுனி, வியாசரின் மகன் கபோதரோமன் என்ற முனிவர், காசியின் இளவரசன் அசோகன், யாதவ குலத்தை சேர்ந்த ஷடாதன்வன் என்ற இளவரசன், ராட்சதனாக இருந்து துர்கை அம்மனின் கருணையால் மனிதனாக மாறிய கம்போஜ நாட்டு மன்னன், மத்ரா தேசத்தின் இளவரசன் மதுவதன் இவர்களுடன் சேர்ந்து ஹஸ்தினாபுரத்தின் இளவரசனாக துரியோதனனும் வரன்களாக சுயம்வரத்திற்கு வந்திருந்தனர். மறுநாள் காலையில் சுயம்வரத்திற்காக வந்திருந்த வரன்கள் அனைவரும் தயாராகி வரனை தேர்ந்தெடுக்கும் சுயம்வர சபைக்கு வந்தனர். அந்த சபையில் மன்னன், இளவரசன், முனிவர் என எந்த நாட்டை சேர்ந்த வரன் எந்த இருக்கையில் உள்ளார்கள் என்ற தாக்கல் பானுமதிக்கு சொல்லிவிட்டனர். தன் கரங்களில் மலர் மாலையை எடுத்துக்கொண்டு சுயம்வர சபைக்கு வந்தாள் பானுமதி. அவளை பார்த்ததும் அங்கிருந்த வரன்கள் எழுந்து தன் கழுத்தில் மாலையை போட மாட்டாளா என்ற ஏக்கத்துடன் நின்று கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களில் துரியோதனன் மட்டும் அவள் அங்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் இன்னும் சில அடிகள் தான் பானுமதி நம் மனைவியாகி விடுவாள் என்று அலாதி ஆவல் கொண்டு தவித்து கொண்டிருந்தான். ஆனால் பானுமதி துரியோதனன் அருகில் வந்து சில நொடிகள் நின்று அவனை பார்த்தாள். அவள் தன் அருகில் வந்து நின்றதும் தன் கழுத்தில் மாலையிடப் போகிறாள், நம் மனைவி ஆகிவிடப் போகிறாள் என்று சில நொடிகளில் தன் வாழ்க்கை முழுவதும் வாய்ந்தவனைப் போல் பேரானந்தம் கொண்டிருந்தான். ஆனால் பானுமதி துரியோதனன் முகத்தை பார்த்து தனக்கு காதலை சொல்ல தூதுவன் மூலமாக சொன்னவன் இவன்தானா என்று யோசித்துவிட்டு அவன் கழுத்தில் மாலையை போடாமல் அவனை தாண்டி நடக்க ஆரம்பித்தாள். பானுமதி தன் கழுத்தில் மாலையை போடாமல் தன்னை விட்டு தள்ளி சென்றதும் சொர்க்கமே தன் கையில் அடைப்பட்டது போல் மகிழ்ச்சியில் இருந்த துரியோதனன் இடிந்து போய்விட்டான். கோபம், ஏமாற்றம், தான் காதலிக்கும் பெண் தன் கண்ணெதிரில் வேறொருவனது மனைவி ஆகிவிடுவாளோ என்ற பதட்டம் என உணர்ச்சிகளின் கொந்தளிப்பிற்கு அகப்பட்டவன் பானுமதி வேறு வரன் கழுத்தில் மாலையை போடுவதற்கு முன்
முன்பு சுயம்வர சபையிலிருந்து அவளை கவர்ந்து கொண்டு தன் தேரில் ஏறி செல்ல ஆரம்பித்தான். சுயம்வரத்திற்கு வந்திருந்த மற்ற வரன்களான மன்னர்களும் இளவரசர்களும் துரியோதனனை தடுத்து அவனிடம் சண்டையிட ஆரம்பித்தனர். அங்கே துரியோதனன் கூட துணையாக வந்திருந்த கர்ணன் அவர்களை எதிர்த்து சண்டையிட்டு யாரையும் துரியோதனனை நெருங்க விடாதபடி அம்புகளால் ஆன ஒரு தடுப்பு சுவரை உருவாக்கினான். ஒருவராலும் கர்ணன் உருவாக்கிய தடுப்பு சுவரை தாண்டி வர முடியவில்லை. துரியோதனன் வெற்றிகரமாக பானுமதியை கவர்ந்து கொண்டு அஸ்தினாபுர அரண்மனைக்கு வந்தான். அரண்மனையை அடைந்ததும் பானுமதி, தன் விருப்பம் இல்லாமல் என்னை இப்படி கவர்ந்து வந்துள்ளாயே, இது உனக்கு சரியாக தோன்றுகிறதா? இப்படி என் விருப்பத்தை மீறி என்னை கட்டாயப்படுத்தி உன்னால் என்னுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியும் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டாள். அதற்கு துரியோதனன், நான் உன்னை முழு மனதாக நேசிக்கிறேன் பானுமதி. கண் எதிரில் நீ வேறொருவனது மனைவியாவதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. அதனால் தான் நான் இப்படி உன் சம்பந்தம் இல்லாமல் உன்னை கவர்ந்து வந்தேன். சத்திரிய குலத்தில் பிறந்தவர் பெண்ணை கவர்ந்து வந்து மனம் முடித்துக் கொள்வதில் எந்த ஒரு தவறோ அல்லது பாவமோ இல்லை. எத்தனையோ அரசர்கள் இது நாள் வரை தான் விரும்பிய பெண்ணை கவர்ந்து வந்து மணந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவ்வளவு ஏன், எங்களது குலத்தை காவல் தெய்வம் போல் இருந்து பாதுகாக்கும் எங்களது பாட்டன் பிதாமகர் பீஷ்மரே காசியின் 3 இளவரசிகளை கவர்ந்து வந்து அதில் 2 இளவரசிகளை அவரது இடை சகோதரனான விசித்திர வீரியன் என்ற எனது தாத்தாவிற்கு மணமுடித்து வைத்துள்ளார். இதில் எந்த தவறும் இல்லை என்று தன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைத்தான். துரியோதனன் சொல்லியதை கேட்டதும் மனம் அமைதியடைந்த பானுமதி தன் நேசத்தை, தான் விரும்பும் பெண்ணை நேரில் சந்தித்து தனது மன எண்ணத்தை சொல்ல துணிவில்லாதவனுடன் வாய விருப்பம் இல்லை என்பதால் தான் நான் சுயம்வரத்தில் உங்களை என் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்காமல் சென்றேன். இப்பொழுதும் உங்கள் மீதான எனது அந்த எண்ணம் மாறவில்லை. எப்படி நான் உங்களை எனது கணவனாக ஏற்றுக்கொள்வது என்றால், அதற்கு துரியோதனன், நான் கலிங்கத்தின் தலைநகரான ராஜபுராவை அடைந்த போது இரவு நேரம் வந்துவிட்டது. யாரென்று தெரியாத ஒரு ஆணாக இருந்து கொண்டு அந்த இரவு நேரத்தில் பழக்கமில்லாத ஒரு பெண்ணை அந்தப்புறம் வந்து சந்திப்பது ஆண்மைக்கு அழகில்லை. அதனால் தான் நான் உன்னை நேரில் சந்திக்க வரவில்லை. விடிந்தால் சுயம்வரம் என்ற நிலையில் என் நேசத்தை உன்னிடம் எப்படியாவது தெரியப்படுத்திவிட்டால் நீ என்னை தேர்ந்தெடுப்பாய், என் வாழ்க்கை துணையாவாய் என்று நினைத்தேன். அதனால் தான் நான் தூதுவன் மூலம் என் விருப்பத்தை தெரியப்படுத்தினேன். சுயம்வரத்திற்கு முன்பு அரை நாழிகை பகல் நேரம் இருந்திருந்தால் கூட நிச்சயமாக நான் நேரில் வந்துதான் என் விருப்பத்தை தெரிவித்திருப்பேன் என்றான். துரியோதனன் விளக்கத்தை கேட்டதும் ஒரு பெண்ணை இரவு வேளையில் தனிமையில் சந்திக்க அவன் மனம் தயங்கியதை நினைத்து பானுமதியும் அவன் மீது காதல் கொண்டாள். இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அஸ்தினாபுரத்தில் இருந்தது போல் குலம் ஜாதி பார்த்து யார் யுத்த பயிற்சியை செய்து வீரனாக வேண்டும் என்ற பாகுபாடு கொண்ட நிலை கலிங்கத்தில் இல்லை. அதனால் அந்த சூழலில் வளர்ந்த பானுமதியும் குணம் பார்த்து மனிதர்களுடன் பழகும் மனம் படைத்திருந்தாள். துரியோதனன் இயல்பாகவே திறமைக்கு மதிப்பளித்து பழகுபவன் என்பதால் இருவரது குணமும் ஒன்று போல் இருந்ததால் இருவரும் மனம் ஒன்றிய ஆதர்ச தம்பதிகளாக வாழ்ந்தனர். துரியோதனன் பானுமதியின் மீது எந்த அளவிற்கு உண்மையான காதல் வைத்திருந்தான் என்றால், பானுமதியை தவிர்த்து வேறு ஒரு பெண்ணை அவன் 2வது மனைவியாக மணந்து கொள்ளவில்லை. மகாபாரத காவியத்தில் இருந்தவர்களில் துரியோதனனை தவிர்த்து ஒருவர் கூட ஒரே ஒரு மனைவியை கொண்டவர்கள் இல்லை. அனைவருமே 3-4 திருமணம் செய்தவர்கள்தான். ஆனால் துரியோதனன் பானுமதி ஒருத்தியை மட்டும் மணந்து கொண்டு அவளுடன் மட்டும்தான் வாழ்ந்தான். பகடையாட்ட சபையில் திரௌபதியை துகிலுரிக்க சொல்லி துரியோதனன் கட்டளையிட்டதால் அவன் மீது கோபம் கொண்ட பானுமதி திரௌபதி துகிலுரிக்கும் நிகழ்வு நடந்த அந்த நாள் முதல் துரியோதனனுக்கு தன்னால் மனைவியாக வாழ முடியாது, இனி நீங்கள் என் அந்தப்புறத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லி சொன்னது போல் செய்து காட்டி அவனுடன் உடலால் இணைந்து மனைவியாக வாழாமல் இருந்தாள் பானுமதி. அப்படி இருந்தும் துரியோதனன் அவள் ஒருவளை மட்டுமே தன் மனைவியாக நினைத்து வாழ்ந்தான். வேறு பெண்ணை மணந்து கொள்ளவில்லை. அந்த அளவிற்கு துரியோதனன் பானுமதியை உண்மையாக நேசித்தான். இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.